ஆனால் ஒரு பில்லா, ஒரு மங்காத்தா, ஒரு வில்லன், ஒரு ஒரு காதல் மன்னன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வில்லனிசமாக அஜித் அவர்களை பார்க்கும் பொழுது இதுதான் நான் அஜித் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இனி அவரோட ட்ராக் எப்படி இருக்க போகுது சார்? எந்த மாதிரி பயணிக்க போறாரு? இல்லை, ஒரு 5 படம் பண்ணால் ஒரு படம் நம்ம விசுவாசம், முறை விடாமுயற்சி மாரி அவங்களுடைய ஒரு லட்சிய பயணம் ஒன்று இருக்கும். இப்படி ஒரு மெசேஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு படம். அது ஈக்குவலாக ப்ரொடியூசருக்கு என்ன வருமோ கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலானா இந்த ஹீரோயிசம் நிற்கும். அதில் நம்ம யாருங்கிறத காமிக்கலாம், இந்த வெரைட்டி காமிக்கலாம், ஒரு ஸ்டைலிஷ் காமிக்கலாம். நீங்கள் வேறு இப்போது விசுவாசமும் விடாமுயற்சியில் நீங்கள் இந்த பேட்டர்ன் நம்ம காமிக்க முடியாது. அந்த சீனுடைய டெப்த்லேருந்து மாறி போகும் ட்ராக். இதுக்குள்ளே நீங்கள் 1000 விஷயங்கள் பண்ணலாம். ஸோ வில்லன் பண்ணிங்கன்னா ஹீரோவோட வில்லன் பண்ணுறது நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஒரு வில்லன் சொன்னீங்கன்னா உடனே அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். விஜய் சேதுபதியே ஹீரோ இருக்கும்போது வில்லனை ஏன் ட்ராக் மாறினார்னா அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்கிற ஒரே ஒரு ஒரு மைண்ட் செட்டு தான் அவருக்கு. அது மாதிரி இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வில்லனில் பார்த்தீங்கன்னா வரலாறு பார்த்தீங்க, பில்லா மங்காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய டைப் ஆஃப் இந்த வேயே வேறு ஸ்டைல். ஆமாம். ஸோ அது மாதிரி தான் வந்து குட் பேட் அகிலியில் வந்து தீனி போகிற அளவுக்கு அஜித் பிரமாதம் பண்ணியிருக்காரு. அது எங்கெங்கே தேவையோ அங்கேயே கொஞ்சம் பாடி ஸ்லிம் பண்ணி பழைய அஜித்தையும் பண்ணி விண்டேஜ் அஜித்தை கூட நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மசாலா தான். ஏப்ரல் 10 தமிழ்நாட்டில் உலகமே தெரிக்க போகுதுங்கிறது தான் கன்ஃபார்ம்.